மேக்ஸ் ஹோம்ஒர்க் போடாததுனால மிஸ்ஸு கெட் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கெட் லாஸ்ட் உளவியலின் தந்தை மேக்ஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த கெட் லாஸ்ட்டுன்றத மேக்ஸ் ஹோம்ஒர்க் போடாததுனால மிஸ்ஸு கெட் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை மேக்ஸ். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. உளவியலின் தந்தை இங்கே லீ வரும். கெஸ்டால்ட் அப்படின்றத கெட் லாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ மேக்ஸ் ஹோம்ஒர்க் போடாததுனால மிஸ் வந்துட்டு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இந்த கெஸ்டால்ட் அப்படின்றவர் யாருன்னா கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை அப்படின்னு இவர் பொதுவாக தான் அறியப்படுறார். இவர் இந்த கெஸ்டால்ட் உளவியல் இயக்கத்தை தொடங்கியதில் இந்த மேக்ஸும் ஒருத்தவர். கெஸ்டால்ட் உளவியலோட அடிப்படை என்னன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பகுதி, த ஹோல் இஸ் கிரேட்டர் தன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்படின்ற கருத்தை தான் மையமாக கொண்டது. அதாவது ஒரு முழு அனுபவமும் அதன் தனித்தனி பாகங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகமாகும். இதுதான் இந்த கெஸ்டால்ட் உளவியலோட அடிப்படை. சரிதுங்களா? நெக்ஸ்ட் ஆல்ஃபர்ட் ஃபீனே, நுண்ணறிவு சோதனையின் தந்தை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரெட்டு கூட பீனட் சேர்த்து சாப்பிட்டா நுண்ணறிவு வளரும் அப்படின்ற ஷார்ட்கட்டு வச்சுக்கலாம். அதாவது பிரெட்டோட பீனட் சேர்த்து சாப்பிட்டா நுண்ணறிவு வளரும். அப்போ ஆல்ஃபர்ட் ஃபீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை. ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. கல்வி கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அப்போ ரூல்ஸ் போட்டு தான் கல்வி கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. கல்வி உளவியலின் தந்தை ரூசோ. இப்போ இதை ஃபுல்லாக பார்த்துக்கலாமா? மேக்ஸ் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா மிஸ் கெட் லாஸ்ட்னு சொல்லிடுவாங்க. அப்போ மேக்ஸ் கெஸ்டால்ட் உளவியலின் தந்தை. ஆல்ஃபர்ட் ஃபீனே நுண்ணறிவு சோதனையின் தந்தை. பிரெட்டோட பீனட் சாப்பிட்டா நுண்ணறிவு வளரும். ரூசோ கல்வி உளவியலின் தந்தை. கல்வி கற்றுக்க ரூல்ஸ் கிடையாது. நம்ம உளவியல் கோட்பாடுகளின் தந்தைகளை பற்றி பார்த்தோம். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.